கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கான ரேமா வார்த்தை, சமாதானத்தை நான் உங்களுக்கு அருளச் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என்னோடு கூட இணைந்து ஜபசுந்தியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சமாதான குறைவுகளையும் கர்த்தர் கண்டிப்பாக மாற்றி போட்டு விடுவார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 147:16, அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சமாதானத்தின் தேவன், செழிப்பின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சமாதான குறைவுகளையும் கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பொருளாதாரத்தின் நிமித்தமாய் ஒருவேளை நீங்கள் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்கள் பொருளாதாரத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இப்பொழுதே ரிமசந்து ரீதரேஷதாரியங்கதரா, உங்கள் மேல் ஒரு தெய்வ அபிஷேகம் இறங்குவதை பார்க்கிறேன். தேவனுடைய தயவு, கிருபை, இரக்கம். நிச்சயமாய் கர்த்தர் என் வாசல்களை, திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் கையின் காரியங்கள், என் தொழிலின் காரியங்கள், என் வேலையின் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் அந்த வார்த்தையின்படி அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வியாதியின் நிமித்தமாய் நீங்கள் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வியாதிகள், சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவதாக, குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக ஒருவேளை கணவன், மனைவி, பிள்ளைகள் யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கலாம். இல்லை, அவர்கள் தவறான வழிகளில், பாவத்தின் வழிகளில் சென்று முழு குடும்பத்தையும் அது பாதிக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த பாவத்தின் வழிகளை கர்த்தர் முற்றிலுமாய் எடுத்து போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் தொடப் போகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படி உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் நிமித்தமாய் இருக்கிற சமாதான குறைவுகளை கர்த்தர் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். தானியேலை பார்க்கிறோம். சிங்கத்தின் கெபியில் இருந்தாலும் சமாதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். தீச்சூளையின் நடுவே இருந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள், எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் அதிதான் சொல்லுகிறது. ஏசாயா 26:3 இவ்வாறாய் கூறுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். எந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்தை உடைய, நம்பிக்கை உடைய, இருதயத்தை உடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் எந்த பிசாசின் கிரியைகளும் உங்கள் சமாதானத்தை கெடுக்க முடியாது. எந்த பயமோ, எந்த நாசமோசமோ, எந்த திகிலோ உங்களை மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
கர்த்தரை நம்பி இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. ஒரு சமாதான குறைவை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதீங்க, பொறுமையாக இருங்க. சில காரியங்களை சகித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் சமாதானத்தை உறுதிப்படுத்துவார். ஒருபோதும் உங்கள் சமாதானத்தை பிசாசு கெடுத்து விட முடியாது. ஒருவேளை சமாதான குறைவு நிமித்தமாய் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவரும் உன் சமாதானத்தை இடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. காரணம், சமாதானம் என்பது அவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களிடத்திலிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் எந்த சமாதான குறைவும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்று நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் பண்ணுகிறேன். செழிப்பின் தேவன், பரிபூர்ணத்தின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் உங்கள் எல்லைகளை கர்த்தர் சமாதானம் உள்ளவைகளாக்கி பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை என்னோடு கூட பேச வேண்டும் என்கிற வாஞ்சை, பாஸ்டர்கிட்ட பேசினா என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறும், சமாதான குறைவுகள் மாறும், பாஸ்டர் மூலியமாய் கர்த்தர் என்னோடு பேசுவார் என்கிற வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். I am Prophet and Pastor P. Benjamin Newton. I am in Trichy. My mobile number is 807295985. God bless you. சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் சிந்தையில் வந்திருப்பதை நான் உணர்கிறேன். ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் சிந்தையை ஆழக்கடவது. தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். God bless you. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா.